ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க நிற்காம இருக்கிற தாட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணி தான் இந்த தாட் ஃபார் த டே அப்படின்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இது. இன்றைக்கி நான் பேச போகிறது வேறு யாரை பற்றி இல்லை, நம்மளுடைய ஜல்லிக்கட்டில் அதிகமான மாடுகளை அடக்கி பிடித்த மாடுபிடி வீரரும் அவருடைய கோரிக்கையை பற்றி தான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இவர் என்ன கோரிக்கையை வச்சுருந்தாரு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு அரசு வேலை வேணும், எனக்கு கார் பைக் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய பேர் அந்த வீடியோவில் பயங்கரமாக ஒரு கமெண்ட்ஸில் திட்டிருந்தாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே போட்டிருக்கேன். லைக் நீங்கள் வந்து என் கூட படிங்க, ஒரு நாள் மாடு பிடிச்சிட்டா உங்களுக்கு வந்து கார் பைக் கொடுத்துருவாங்களா, உங்களுக்கு வேலை கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்களா, இதுவே உங்களுக்கு ஜாஸ்தி அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டியிருந்தாங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து என்னென்னா, அவருடைய கோரிக்கை வந்து தப்பே கிடையாதுங்க. எப்படி கால்பந்து கைப்பந்து இருக்கோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டும் வந்து ஒரு வீர விளையாட்டு, தமிழ்நாட்டுடைய வீர விளையாட்டு. அவர் தமிழக அரசுக்கிட்ட தான் கோரிக்கை கேட்க முடியுமே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்க முடியாது, அது கேட்கவும் இல்லை. மற்ற விளையாட்டை விட ஜல்லிக்கட்டு ஒரு படி மேலே அங்கீகாரம் இருக்குது. ஏன்னா மாடு பிடி மட்டும் இதில் அடங்கில்லை, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. ஜல்லிக்கட்டு நடந்தால் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நாட்டு மாடு கிடைக்கும். நாட்டு மாடில் இருந்தால் ப்ரீடிங் நல்லா கிடைக்கும். நிறைய நாட்டு மாடுகளை ப்ரீட் பண்ணால் தான் அதுலேருந்து வரக்கூடிய பால் ஏட்டு ரக பாலாக இருக்கும். ஏட்டு ரக பால்களை நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் எதிர்ப்பு சக்திகள் ஜாஸ்தியாகி நமக்கு ஒரு புஜிட்டிக்காக நம்ம இருப்போம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நம்ம பல போராட்டங்களில் பார்த்து ஆல்ரெடி மீண்டு வந்திருக்கோம். இதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ ஜல்லிக்கட்டு மட்டும் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா ஜல்லிக்கட்டு காளைகள் வேணும், காளை அடக்கக்கூடிய வீரர்கள் வேணும். அந்த வீரர்களின் ஆர்வத்தையும் ஆசையும் தூண்டுவதற்கு ஒரு ப்ராப்பர் அங்கீகாரம் வேணும். ஸோ அப்போ அந்த அரசு வேலை கண்டிப்பாக வேணும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காளை மாட்டை ஈஸியாக வளர்த்துற முடியாதுங்க. அதுக்கு தேவையான வைக்கோல், பச்சை தீவனம், மினரல் மிக்ஸ் ப்ளஸ் வாட்டர், நிலக்கடலை, இந்த மாதிரி பயங்கரமான செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறவங்க, நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றுறவங்க, நம்ம வீர விளையாட்டை பின்பற்றுறவங்க, அது மூலியமாக நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை கடைப்பிடிக்க உதவி செய்கிறவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லைங்க. இதை முதல்வர் அவர்களும் அங்கீகரித்து சாங்ஷன் பண்ணியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஒன்று எனக்கு கலெக்டர் வேலையோ இல்லை கிரேட் 1 வேலையோ டிஎன்பிஎஸ்சியில் அப்படிலாம் கேட்கல. அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியை மேட்ச் பண்ணுற அளவுக்கு என்ன வேலை செஞ்சிட முடியும்? ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஃபயர் ஃபைட்டர் டிபார்ட்மெண்ட்டில், ஒரு இபி டிபார்ட்மெண்ட்டில், ஒரு கால்நடைத்துறை டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதை தான் முதல்வர் அங்கீகரித்து கொடுத்துருக்காரு. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.